ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ராவல் சேனல். பார்க்குற நேருக்கு சதீஷோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு கண்டினியூவாக லீவ் வருது. ஃபேமிலியும் பசங்களையும் எங்கேனாச்சும் இந்த வீக்கெண்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா சென்னையில் கூடிய முக்கியமான பிளேஸ்லாம் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டாப் 1ல் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெரினா பீச், செகண்டு பெசன்ட் நகர், தேர்டு கோவளம் பீச், 4வது மகாபலிபுரம். இந்த 4 பீச்சுமே நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த வீக்கெண்டுக்கு ஃபேமிலியை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 4 பீச்சில் ஏதாவது ஒரு பீச்சை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆளுக்கு 200 செலவாகும். நீங்கள் எந்த பீச் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோவளமும் மகாபலிபுரமும் 3 மணிக்கு போங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும், பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். மெரினா பீச், பெசன்ட் நகர் அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெரினா பீச் பட்டினப்பாக்கம் சைட்லாம் வருது, அதனால் சீ ஃபுட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கோவளம் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு செம்ம ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். பசங்களுக்கு கேமு இல்லை பீச்சை நீங்கள் லாங் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக மகாபலிபுரம், கோவளம் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச் இருக்குது, மெரினா பீச்சிலும் ப்ளூ ஃப்ளாக் பீச் இருக்குது. இதெல்லாம் வந்து 4 பீச்சை வந்து சென்னையோட ஒரு டூரிஸ்ட் அடையாளமே சொல்லலாம். நீங்கள் எது வேணால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டாப் 2ல் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாப் 2ல் எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வண்டலூர், வேடந்தாங்கல், பழவேற்காடு, கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கு ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. வண்டலூர் பார்த்தீங்கன்னா 1 டே ஃபுல்லாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் போகும்போது சாப்பாடு கட்டிட்டு போங்க, பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணுறேங்க. செகண்ட் வந்து பழவேற்காடு, நீங்கள் சாப்பாடு கட்டிட்டு போக தேவையில்ல. ஏன்னா அங்கே நீங்கள் போட் ரைட் பண்ணும்போது அவங்களே வந்து உங்களுக்கு மத்தியானம் மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, உங்களுக்கு எல்லா சாப்பாடும் வந்து ஃபெசிலிட்டியும் கொடுத்துருவாங்க. நீங்கள் ரைட் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு ஐலாண்டில் போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். 1 டே வந்து உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அப்புறம் வேடந்தாங்கல் ஒரு லாங் ட்ராவலாக இருக்கும். இது வந்து சீசன் டைம், நீங்கள் பறவைங்களாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் போகும்போதே சாப்பாடு கட்டிட்டு போங்க. கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் மட்டும் இது சென்னை பக்கத்தில் இருக்கிறனால நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். ரேட்டும் வந்து டிக்கெட் ரேட்டு கம்மி தான். அது வந்து உங்களோட ஆப்ஷனாக இருக்கட்டும். ஏன்னா உள்ள அனிமல் எதுவுமே இல்லை. இந்த வேடந்தாங்கலும், பழவேற்காடு, வண்டலூர் இந்த 4 பிளேஸும் வந்து செம்ம சூப்பரான ஒரு பிளேஸ் தான். இதுக்கு பட்ஜெட் வந்து ஒரு ஆளுக்கு 500ரூவாலேருந்து 1000 வரைக்கும் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 1 டே வந்து டைம் போகிறதே தெரியாது. செம்ம சூப்பரான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். இதில் எது உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டீட்டெயில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ அடுத்தது
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டாப் 3ல இருக்கக்கூடிய பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். சென்னை பக்கத்தில் நிறைய தீம் பார்க் வந்திருக்குது. அது 1 by 1 சொல்கிறேன். உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குயின்ஸ்லாண்ட், செகண்டு எம்ஜிஎம், மூணாவது விஜிபி, நாலாவது கடைசியாக வந்து தான் ஒண்டர்லா. இப்போ 4 தீம் பார்க்கும் சென்னையோட பிக்கெஸ்ட் தீம் பார்க்காக தான் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய குயின்ஸ்லாண்டை தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு தீம் பார்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா நானும் சின்ன வயசில் அங்கே தான் நான் போயிருக்கிறேன். செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு நாள் டைம் போகிறதே தெரியாது. நீங்கள் வேணால் குயின்ஸ்லாண்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். செகண்டு வந்து ஈசிஆர் போர் ரோட்டில் இருக்குது. இதுக்கு பட்ஜெட் வந்து ஒரு 800 ரூபா போட்டு வச்சுக்கோங்க தோராயமாக. உள்ளே வந்து வாட்டர் ரைடு, த்ரில்லிங் ரைடு 2-3 இருக்குது. 1 டே டைம் போகிறதே தெரியாது. செம்ம சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இந்த அட்வென்ச்சரான பிளேஸுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் உள்ளே நிறையவே இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து நம்ம பார்க்க போகிறது விஜிபிக்கு மட்டும் ஒரு 2000 ரூபா கையில் வச்சுக்கோங்க. எது சொல்கிறேன்னா நம்ம ஏதோ ஒரு ஐடியா படி போவோம் தீம் பார்க்குன்னு. ஆனால் பக்கத்தில் வந்து ஸ்னோ கிங்டோன் இருக்குது. அப்புறம் மெரே கிங்டோன் இருக்குது. அது பக்கத்தில் வந்து விஜிபி ஒண்டர் வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். விஜிபி பக்கத்தில் இத்தனை தீம் பார்க் இருக்கும், இத்தனை என்டர்டைன்மெண்டான பிளேஸ்லாம் இருக்கும். அதனால் ஒரு 2000 ரூபா பட்ஜெட் போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு நாள் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நிறைய பேர் போயிருப்பீங்க. ஈசிஆர் சைடில் போகிறவங்களாம் விஜிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது தான் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒண்டரா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சென்னையோட ஒரு பிக்கெஸ்ட் ஒரு தீம் பார்க்குன்னு சொல்லலாம். ரீசெண்ட் டைமில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து அட்வென்ச்சர் ரைடு நிறையவே இருக்குது. அப்புறம் வாட்டர் ரைடு, அப்புறம் குழந்தைக்குன்னு ஒரு செப்பரேட்டாக நிறைய ரைடு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு 2000 ரூபா கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நார்மல் லைன் ஒன்று இருக்குதா, அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக்னு சொல்லி ஒரு லைன் இருக்குதான். அதனால் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் பட்ஜெட் வந்து ஒரு 800 ரூபாலேருந்து 2000 ரூபாய்க்கு போட்டு வச்சுக்கோங்க. இந்த 4 தீம் பார்க்கும். இதில் எது உங்களுக்கு ஃபேவரட்டோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒண்டர்லா போனதில்லை, பட் போகணுன்னு ஆசைப்பட்டுருக்கிறேன். மேபி இந்த பொங்கல் அன்றைக்கி நான் போகலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொங்கலுக்கு இந்த 4 தீம் பார்க்கில் உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இடன் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். அடுத்த பிளேஸ் நம்ம எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இடன் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் தள்ளியே போயிடுங்க. இதுக்கு பட்ஜெட் வந்து ஒரு 1000 ரூபா 1500 ரூபா போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறேன், போகிறதுக்கு சாப்பாடு செலவுலாம் கண்டிப்பாக ஆகும். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தடா ஃபால்ஸு, 2வது தலக்கோணம், 3வது கைலாச கோணம். இது 3மே வந்து வாட்டர் ஃபால்ஸ் தான். போகிறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரக்கிங் பண்ணுறதுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். ஃபேமிலிக்கு சேஃப்டி வைஸ் செம்ம சூப்பராக இருக்கும். இது சீசன் டைம் தான். ஜனவரி மாதம் போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதாவது பொங்கல் லீவுக்கு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த 3மே வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தடா ஃபால்ஸ்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். போனவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. டேமு உள்ள வாட்டர் ஃபால்ஸு, அங்கே தண்ணியும் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், நான் சொன்ன பிளேஸில் பொங்கல் லீவுக்கு எந்த பிளேஸை சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பிளேஸை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே கைஸ். you.
நானும் கொண்டாட போகிறேன். இந்த லீவில் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகும்போதும் சரி வரும்போதும் சரி பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள், பார்த்து சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வாங்க. இந்த பொங்கலை செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வீக்கெண்டை செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ். பை பாய் காய்ஸ்.